இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 2 கொரிந்தியர் 1:4 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். பவுல் கூறியது போல நம்முடைய வாழ்க்கையில் வரும் துன்பங்கள், சோதனைகள், துக்கங்கள், இழப்புகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை ஆறுதல் படுத்துகிறார். அவருடைய ஆறுதல் என்பது வெறும் சொற்கள் அல்ல, அது நமக்குள் அமைதியும் தைரியமும் ஊட்டும் ஆவிக்குரிய ஆற்றலாகும். அவர் நம்மை ஆறுதல் படுத்தும் நோக்கம் நம்மை மட்டும் நிம்மதியாக வைத்திருக்க அல்ல, அவர் நம்மை ஆறுதல் செய்வது போல நாமும் பிறரை ஆறுதல் செய்யும் கருவியாக ஆக வேண்டும் என்பதற்காகவே. நாம் அனுபவிக்கும் துன்பங்கள் நம்மை உடைக்க அல்ல, நம்மை உலகிற்கு தேவைப்படும் ஆறுதலின் மனிதர்களாக உருவாகத்தான். இன்று நாம் சந்திக்கும் வலி நாளை யாருக்கோ உயிர் கொடுக்கும் வார்த்தையாக மாறலாம். எனவே பிரியமானவர்களே, வாழ்க்கையில எதை சந்தித்தாலும் நம்மை காக்கும், நம் மனதை அமைதிப்படுத்தும் முதல் ஆதாரம் நம் ஆண்டவர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அத்தோடு மிகவும் முக்கியமாக, தற்போது பலவிதமான இன்னல்களுக்குள்ளாகி இருக்கும் நமது இலங்கை தேசத்திற்காக ஆண்டவர்கிட்ட ஒடுக்கமாக ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி இலங்கை தேசத்தையும் அந்நாட்டு மக்களையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இயற்கை இடர்களால் பாதிக்கப்பட்டு நிர்கதியாக நிற்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சூறாவளி, மழை, வெள்ளம், மண் சரிவு ஆகிய பிரச்சனைகளால் பல உறவுகள் இன்று நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டது. அத்தோடு உறவுகளை இழந்து உடைமைகளை தொலைத்து வேதனைப்படும் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் அளித்து ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யும் கரங்களை இன்னுமாக அதிகரித்து, அப்பா தகப்பனே, கூடிய விரைவிலேயே பழைய சூழ்நிலைக்கு நமது தேசம் திரும்பவும் இனியும் எந்தவிதமான அழிவும் இழப்புகளும் ஏற்படாமல் இருக்க கூட இருந்து ஒவ்வொருவரையும் காத்து உமது வல்லமையினால் அமைதியை ஏற்படுத்த வேண்டி உம்மை இறந்து மன்றாடுகின்றோம் தகப்பனே. ஆமேன்.